சாதியும் சாராயம் இல்லாமல் திமுகவுடைய ஆட்சியே கிடையாது. ஆனால் விஜயுடைய அந்த ரசிகர்கள் இருக்காங்க இல்லையா, சாதி மதத்தை கடந்து இன்னைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு தெருவுக்கு 10 பேர் மினிமமாக சொன்னாலும் ஒரு தெருவுக்கு 10 பேர் இருப்பாங்க விஜய் ரசிகர்கள். இப்போ தொட்டுப்பார் விஜய் ரசிகரை தொட்ட அதோடு நீ கெட்ட. காங்கிரஸ், கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட், விடுதலை சிறுத்தை, தமுமுக, இந்தியன் முஸ்லீம், திக, வைகோ ₹1 வாய் திறக்கல. இது வரைக்கும் வெறும் எடப்பாடி, அண்ணாமலை மட்டும் தான் பேசியிருக்காங்க பொழுது, அப்போ திமுக என்ன செஞ்சாலும் நீங்கள் பொத்திக்கிட்டு இருக்கிறீங்கன்றதுல அந்த மாதிரிலாம் எந்த பயமும் இல்லாமல் ரொம்ப தைரியமாக ஒரு ஆம்பளையாக விஜய் வந்து இன்றைக்கி அறிக்கை கொடுத்துருக்காருல. சூர்யாலாம் போலி போராளி. அதிமுக ஆட்சி இருக்கும்போது வீரவசனம் பேசுகிறது, திமுக ஆட்சி இருக்கும் பொழுது விவசாயம் மீது குண்ட சட்டம் போட்டப்போ கூட ₹1 வாய் திறக்கல. சத்யராஜா இருக்கட்டும், சூர்யாவாக இருக்கட்டும், பல நடிகர்கள் இருக்கிறாங்க. சீமான் அவர்கள் வந்து பரந்தூர் மக்களுக்கு சார்பாக நிற்கிறாரு. இதில் பார்த்தீங்கன்னா விஜய் வந்து சீமான் அவர்களோட கூட்டணி சேர்றதுக்கான வாய்ப்பு இருக்கா சார்? நாளைக்கு இந்த விஷயத்துக்கு ஒருவேளை விஜய் குரல் கொடுத்துட்டாருன்னு வச்சுங்களேன், குரல் கொடுத்துட்டு ரசிகர்களை உள்ளே வாங்கன்னு சொல்லிட்டாருனாக்கா இது நாளைக்கு தமிழ்நாடு சம்பிச்சு போகக்கூடிய லெவலில் மாறும். திமுக வந்து 2 பேருக்கு சிண்டு முடிஞ்ச வர்ற வேலையெல்லாம் போய் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. சீமான் இவ்வளோ வருஷமாக இருக்காரு, அவருக்கு கீழே வந்து அவர் வந்து விஜய்க்கு கீழே போகிறதா, விஜய் வந்து புதுசாக வர்றாரு, அவர் வந்து சீமானுக்கு கீழே போகிறதான்னு இந்த சிண்டு முடிகிற வேலையை பார்க்குறானுங்க. இது எடுபடாது. ஏன்னா திமுக, அதிமுகன்னு மட்டும் கிடையாது, பல கட்சியில் இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர்கள் முதல் கொண்டு விஜயிடம் பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கிறாங்க. எதுக்கு? அவர் கட்சிக்கு வருது. அப்படி விஜயகாந்துக்கு ஒரு இப்ராஹிம் ராவத்தர்னாக்கா விஜய்க்கு ஒரு ராவத்தர் இப்ராஹிம். என்னுடைய சப்போர்ட் எப்பயுமே விஜய்க்கு இருக்கும். ரேலோன் வாய்ஸ் நேர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் நேர்காணலுக்காக காங்கிரஸை சேர்ந்த ராவுத்தர் இப்ராஹிம் சார் இணைந்திருக்கார். வணக்கம் சார். வணக்கம் வினோத். எப்படி சார் இருக்கீங்க? நலமா இருக்கேன் வினோத். சார், விஜய் அவர்களுடைய 50வது பிறந்த நாள், கட்சி ஆரம்பித்து முதல் பிறந்த நாளே கொண்டாடுறாரு. இதை எப்படி சார் பார்க்குறீங்க நீங்கள்? உள்ளபடி விஜய் அவர்களுக்கு பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். அதாவது விஜய்க்கு மிகப்பெரிய வந்து அமோக வரவேற்பு இந்த முறை இருக்கும். ஏன்னா இது வரைக்கும் ஒரு நார்மலான ஒரு ஆக்டராக விஜய் கொண்டாடிய பிறந்த நாளுக்கும் இந்த முறை ஒரு அரசியல் கட்சி தலைவராக கொண்டாடுவதற்கும் மாபெரும் வித்தியாசம் இருக்குது. தமிழ்நாடு முழுக்க இதை மிகப்பெரிய ஆரவாரமாக கொண்டாடுவதற்கான எல்லா ஏற்பாடும் செஞ்சுருக்கிறாங்க. அடுத்த கட்டமாக முதல் முறையாக விஜய் அவருடைய மாநாடு. ஸோ மாநாடுனாலே வந்து இது வரைக்கும் தமிழ்நாட்டில் அரசியல் கட்சிகள் அதை தொடங்கிட்டு அரசியல் கட்சிக்குள்ளே வருவாங்க. விஜயோடைய மாநாடு என்பது தமிழ்நாட்டுடைய இந்த சுடுகாடாக இருக்கக்கூடிய இந்த தமிழ்நாட்டை மாற்றி அமைத்து இந்த ஆட்சிக்கு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய ஒரு மாநாடாக அமையுன்றதான் என்னுடைய கருத்து. ஓகே சார், விஜய் அவர்கள் வந்து சின்ன பசங்கள்லாம் வச்சு கட்சி ஆரம்பிச்சிருக்காரு, இவர் வந்து பாதிலே காணாமல் போயிடுவாங்க அப்படின்ற மாதிரி தான் சில அரசியல் விமர்சகர்கள் விமர்சனத்தை வைக்கிறாங்க. அதை எப்படி சார் நீங்கள் பார்க்குறீங்க? சின்ன பசங்க வெல்லாமல் வீடு வந்து சேராதுன்னு சொல்கிறாங்க. அது வெல்லாமல் பண்ணுறது, இது வெல்றதுக்காக பண்ணுறது. வித்தியாசம் புரியுதுங்களா? அவர்களாம் சின்ன பசங்க நினச்சிட்டிங்களா? ரசிகர் படை, மிகப்பெரிய படை. இப்போ தொட்டுப்பார் விஜய் ரசிகரை தொட்ட அதோடு நீ கெட்ட. இந்த ஆட்சியாளர்களுக்கு மிகப்பெரிய சவுக்கடி கொடுக்கக்கூடிய எல்லா வேலையும் விஜய் ரசிகர்கள் செய்வார்கள். நீங்கள் ஏதோ சின்ன பசங்க, பொடி பசங்க, இது எப்படி வந்து ஓட்டாக கன்வெர்ட் ஆகும்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறீங்கல்ல. ஜாதி மதங்களை கடந்து இங்கே திமுக இது வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா ஜாதி வச்சு தான் இங்கே அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்கு. ஒன்று ஜாதி, இன்னொன்று சாராயம். கரெக்டுங்களா? சாதியும் சாராயம் இல்லாமல் திமுகவுடைய ஆட்சியே கிடையாது. ஆனால் விஜயுடைய அந்த ரசிகர்கள் இருக்காங்க இல்லையா, சாதி மதத்தை கடந்து இன்றைக்கி நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு தெருவுக்கு 10 பேர் மினிமமாக சொன்னாலும் ஒரு தெருவுக்கு 10 பேர் இருப்பாங்க விஜய் ரசிகர்கள். அதில் எல்லா ஜாதி நபர்களும் இருப்பானுங்க. அந்த ரசிகருக்குள்ளே உங்களுக்கு வந்து ஜாதி வேற்றுப்பாடே கிடையாது. அவ்வளோ ஒற்றுமையாக இருக்கக்கூடிய நபர்கள் இந்த ஆட்சிக்கு எதிராக எந்தெந்த மாதிரியான விஷயங்களை செய்கிறாங்கன்றதை வந்து கூர்ந்து கவனிச்சுட்டே வர்றார் விஜய். ஏன்னா விஜய் வந்து மற்ற நடிகர்களைப் போல் 150 கோடி 200 கோடி சம்பாதிக்கிறோம், ஒரு 3 மாதத்தில் ஒரு படத்துக்கு நம்ம சம்பாதிக்கணும் போது சொகுசான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துருக்க முடியும் இல்லையா? ஏன் அந்த சொகுசான வாழ்க்கையை விட்டுட்டு உள்ளே வரணும் ஒரு விஷயம் இருக்குல்ல. இன்றைக்கி சூர்யாலாம் போலி போராளி. நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா அதிமுக ஆட்சி இருக்கும்போது வீரவசனம் பேசுகிறது, திமுக ஆட்சி இருக்கும் பொழுது விவசாயம் மீது குண்ட சட்டம் போட்டப்போ கூட ₹1 வாய் திறக்கல. சத்யராஜா இருக்கட்டும், சூர்யாவாக இருக்கட்டும், பல நடிகர்கள் இருக்கிறாங்க. அந்த மாதிரி அந்த நடிகர்களுக்கு மத்தியில் ஒரு நடிகன் தன்னுடைய சொந்த காசத்தை செலவு பண்ணி தமிழ்நாடு முழுக்க வந்து நலத்திட்ட உதவி செய்கிறதா இருக்கட்டும், மாணவ பிள்ளைகளை சந்தித்து அந்த மாணவ பிள்ளைகளுக்கு உதவி செய்வதாக இருக்கட்டும், இன்றைக்கு வரக்கூடிய இந்த பிறந்தநாளை ஒட்டி 28ஆம் தேதி மாணவர்களை சந்திக்கிறாங்கன்னு சொன்னதுனால தான் அவசர கதியாக அன்பில் மகேஷ் வந்து இந்த 50 மணி நடத்தினானுங்க. மாணவ பிள்ளைகளை சந்தித்து அதில் வந்து நீங்கள் புசி ஆனந்த் அவர்களிடம் கேள்வி எழுப்பும்போது திமுக பத்திரிகையாளர் கேட்குறான், சார் நீங்கள் வந்து மாணவ பிள்ளைகளுக்கெலாம் லேப்டாப்லாம் கொடுக்கறதுக்கான ஏற்பாடு பண்ணுறீங்களே, அப்போ திராவிட மாடலை பார்த்து காப்பி அடிக்கிறீங்களா? படிக்கிற பிள்ளைங்களுக்கு இப்போ லேப்டாப்லாம் கொடுக்குறீங்க அப்படின்ட்டு. அப்போ படிக்கிற பிள்ளைக்கு லேப்டாப் கொடுக்காம உங்கள் ஆட்சியில் ஆளுக்கு ஒரு கஞ்சா பொருளை கொடுக்கலாமா? மெத்து கொடுக்கலாமா? ஏன்டா என்ன கேள்வி கேட்கணும்னு ஒரு விஷயம் இருக்குல்ல. நீங்கள் முட்டாள்தனமாக எது வேணாலும் கேட்கலான்னு சொல்லி கேட்கக்கூடாது. தனிப்பட்ட முறையில் அவருடைய கை காசலை பண்ணி தமிழ்நாடு முழுக்க பார்த்தீங்கன்னா உலக பட்டினி தினத்தன்று ஒரு அரசாங்கம் செய்ய வேண்டிய வேலையை தனி மனிதராக விஜய் வந்து இன்றைக்கு இவ்வளோ பெரிய விஷயத்தை செஞ்சுருக்காரு. உலக பட்டினி தினத்தன்று தமிழ்நாடு முழுக்க அவர் ரசிகர்களை வச்சு இன்றைக்கி எல்லாத்துக்கும் உணவு கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு போலீஸ் ஸ்டேஷனுக்கும் ஒரு 2
அட்வொகேட் இறக்கியிருக்காங்க. இது வரைக்கும் எந்த அரசியல் கட்சி அந்த முன்னெடுப்பு எடுத்துச்சு? பாமர மக்கள், சாதாரண மக்கள், நீங்கள் இன்றைக்கி இந்த கள்ளச்சாராய மரணம் நடந்திருக்கு, அதில் அந்த மக்கள் என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்களா, ஸ்டேஷனுக்கு போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தாக்கா அசிங்கமாக திட்டுறாங்க, பொம்பளைங்களை திட்டுறாங்க, எங்களால் வந்து உள்ளுக்குள்ளே இருக்கவே முடியல அப்படின்ட்டு. அப்போ இது போல் மக்களை வந்து காவல்துறை எவ்வளோ மோசமாக கையாளுன்ற விஷயம் இருக்குல்ல, இதெல்லாம் பார்த்துட்டு தான் விஜய் 2 அட்வொகேட்டை எந்த கட்சியும் செய்யாத ஒரு புதுசாக ஒரு விஷயத்தை உள்ளே இருக்கிறாப்புல. அப்போது எவ்வளோ ஸ்ட்ராட்டஜிக்கல் ஒர்க் பண்ணுறான்னு ஒரு விஷயம் இருக்குல்ல. நீங்கள் ஏதோ ரொம்ப சாதாரணமாக வந்து எல்லாம் சின்ன பசங்க, பொடி பசங்கன்றீங்க. அவன் பொடி பசங்களாக இருந்தாலும் வெறி உண்ட ரசிகர்கள், விஜய் மீது அளப்பரிய அன்பு கொண்டிருக்காங்க. அவங்க ஊப்பி மாதிரி 200 வாங்கிட்டு குடிச்சிட்டு கூத்தடிக்கிற பசங்க அவங்க கிடையாது. அந்த அந்த இளைஞர் பட்டாளத்தின் மீது நீங்கள் இதுக்கு முன்னாடி கை வச்சிங்க, ஒரு ஆடியோ லான்ச்சுக்கலாம், எங்கே இப்போ வை பார்ப்போம். இப்போ நீங்கள் வச்சிங்கன்னா அவங்க ஆட்சியை கலைச்சி விட்டு போயிடுவானுங்க. தமிழ்நாடு முழுக்க சம்பிச்சு போயிடும். இதில் விஜயோட முன்னெடுப்பு பார்த்தீங்கன்னா ஸ்லோ அண்ட் ஸ்டடி வின் தி ரேஸ்ன்ற மாதிரி ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராட்டஜிக்கலாக ஒர்க் பண்ணிட்டு வராரு விஜய். வந்து ரொம்ப அழகாக அப்படியே பொறுமையாக நகர்த்திட்டே வராரு. விஜய் எடுக்கக்கூடிய இந்த முன்னெடுப்பு பார்த்து தான் நான் வந்து விஜய்க்கு வந்து உள்ளபடியே வந்து வரவேற்பு தெரிவித்தேன். குறிப்பாக இந்த கள்ளச்சாராய மரணம் நடந்திருக்கு இல்லையா, இதற்காக இந்த கள்ளச்சாராய மரணத்துக்கு வந்து முதல் முறையாக திமுகவே எதிர்த்து ஒரு கண்டனம் தெரிவிச்சிருக்காரு அவர். அதுதான் எனக்கு விஜய் மீது ரொம்ப பிடிச்ச விஷயமாச்சு. ஏன்னா எந்த நடிகர்களும் இது குறித்து இன்னும் வாய் திறக்கலை. எந்த அரசியல் கட்சி தலைவர்களும், குறிப்பாக கூட்டணி அரசியல் கட்சி தலைவர்கள், என் கட்சி உட்பட சொல்கிறேனே, காங்கிரஸ், கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட், விடுதலை சிறுத்தை, தமுமுக, இந்தியன் முஸ்லீம், திக, வைகோ ஒரு ரூபாயை வாய் திறக்கல இது வரைக்கும். வெறும் எடப்பாடி, அண்ணாமலை மட்டும் தான் பேசியிருக்கான பொழுது, அப்போ திமுக என்ன செஞ்சாலும் நீங்கள் பொத்திக்கிட்டு இருக்கிறீங்கன்னு அந்த மாதிரிலாம் எந்த பயமும் இல்லாமல் ரொம்ப தைரியமாக ஒரு ஆம்பளையாக விஜய் வந்து இன்றைக்கி அறிக்கை கொடுத்துருக்காருல்ல. அதனால தான் விஜய்க்கு நான் இன்றைக்கி சப்போர்ட் பண்ணி பேசுகிறேன்னா, தம்பி விஜயகாந்துக்கு ஒரு இப்ராஹிம் ராவுத்தர்னாக்கா விஜய்க்கு ஒரு ராவுத்தர் இப்ராஹிம். என்னுடைய சப்போர்ட் எப்பயுமே விஜய்க்கு இருக்கும். ஏன்னா இந்த இளைஞர்களை வந்து சீர்கேட விடாமல் வழி நடத்தக்கூடிய வேலையை விஜய் செய்வான்றதை நான் நம்புகிறேன். ஓகே சார், இந்த பரந்தூர் விமான நிலையத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஊர் மக்கள் வந்து ஊரை விட்டே வெளியில் போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா சீமான் அவர்கள் வந்து பரந்தூர் மக்களுக்கு சார்பாக நிற்கிறாரு. இதில் பார்த்தீங்கன்னா விஜய் வந்து சீமான் அவர்கள் கூட கூட்டணி சேர்றதுக்கான வாய்ப்பு இருக்கா சார்? அவர் கூட நிற்பாரா விஜய் அவர்கள்? இந்த பரந்தூர் விமான நிலையத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா எவ்வளோ மோசமான ஒரு முன்னெடுப்புன்னு பார்த்தீங்கன்னாக்கா, தேடி தேடி விவசாய நிலங்களை ஸ்டாலின் அவர்கள் தேர்ந்தெடுத்து இந்த மத்திய அரசு கொடுத்து அந்த மக்களுடைய வாழ்வாதாரத்தை கபலீகரம் செய்கிறாரு. அந்த மக்கள் வந்து இந்த ஊரை விட்டே நாங்கள் போகிறோம், குறிப்பாக அந்த ஸ்டேட்டை விட்டு வெளியில் போகிறோன்றாங்க, தமிழ்நாடை விட்டு வெளியில் போகிறோன்னு. கிட்டத்தட்ட சொந்த தாய் நிலத்தை விட்டு வெளியில் போகிறது எவ்வளோ கொடுமைன்னு உங்களுக்கு தெரியுமா? எவ்வளோ வலி மிகுந்துன்னு தெரியுமா? இளைஞர்கள் இருக்கக்கூடிய தமிழர்களை கேளுங்க. நீங்கள் ஸ்டாலின் முதல்ல தமிழ்நாடு தான் தெரியும். நீ எங்கேயோ இருந்து இங்கே உள்ளே வந்து இந்த நாட்டை வந்து நீங்கள் ஆக்கிரமித்து கையில் வச்சுக்கிட்டு இந்த மக்களுடைய வாழ்வாதாரத்தை குறித்து உங்களுக்கு தெரியல, வழியை குறித்து தெரியல, விவசாயத்தை குறித்து தெரியல, ஒரு மயிரும் தெரியல. ஆனால் இந்த மக்களை வந்து தொடர்ச்சியாக வஞ்சிக்க தெரியுது, அவர்கள் மீது குண்ட சட்டம் போட தெரியுது, கள்ளச்சாராய மரணத்தை வந்து தடுக்க தெரியல. அப்படின்னும் பொழுது நாளைக்கு இந்த விஷயத்துக்கு ஒரு வேளை விஜய் குரல் கொடுத்துட்டாருன்னு வச்சுங்களேன், குரல் கொடுத்துட்டு ரசிகர்களை உள்ளே வாங்கன்னு சொல்லிட்டாருனாக்கா இது நாளைக்கு தமிழ்நாடு சம்பிச்சு போகக்கூடிய லெவலில் மாறும். நீங்கள் டெல்லியில் நடந்த விவசாய போராட்டம்லாம் ஒரு போராட்டமே கிடையாது, இதை கம்பேர் பண்ணும்பொழுது சொல்கிறேன். நாளைக்கு விஜய் ரசிகர்கள் இறங்கிட்டாங்கன்னா தமிழ்நாடு முழுக்க சம்பிக்க வச்சுருவாங்க. அப்போது நாளைக்கு அங்கேருந்து மோடி திரும்பி பார்க்கக்கூடிய நிலைமை ஏற்படுத்துவாங்க, உலக நாடுகளை திரும்பி பார்க்கக்கூடிய நிலைமையில் மிகப்பெரிய போராட்டமாக மாறும். நீங்கள் மற்ற மக்களை அடிச்சிங்க, மெரினால பப்ளிக் அடிச்சிங்கல்ல ஜல்லிக்கட்டு போராட்டத்துக்காக, அதுபோல் வந்து இங்கே இருக்கக்கூடிய ரசிகர்கள் நீங்கள் இந்த விஷயத்தை கலைச்சிடலான்னு சொல்லி கை வச்சிங்கனாக்கா தேன்கூட்டில் கை வச்சதுக்கு சமம். நீங்கள் இந்த பரந்தூர் விமானத்திற்காக ஒரு வேளை விஜய் ஆதரவு தெரிவித்து ரசிகர் உள்ளே வந்து ரசிகர் மேலே கை வச்சிங்கன்னு வச்சிங்களேன், இது வேற பட தொண்டர் பட உங்களை துண்டு ஆக்கி விட்டுருவானுங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னாக்கா தமிழ்நாடு மிகப்பெரிய சட்டம் ஒழுங்கு பிரச்சனை சந்திக்கக்கூடிய நிலைமை ஆகி போயிடும். அப்போது அவன் நீங்கள் தொடவும் முடியாது, தொட்டிங்கனாக்கா சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வரும். பரவாயில்ல, நீங்கள் அடிக்கிறேன்னு அடிச்சிங்கன்னா சட்டம் ஒழுங்கு பிரச்சனை தான், ஆட்சி கலைஞ்சிடும், கவர்னர் ஆட்சி வந்துடும். எப்போன்னு ரவி ஒரு பக்கம் மோடி ஒரு பக்கம் காத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அப்படின்னும் பொழுது இது நாளைக்கு இந்தியாவை திரும்பி பார்க்கக்கூடிய விஷயமா இருக்கும். அரசியலுக்கு வருவதற்கு முன்னாடியே விஜய்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்துவதற்கான வழிவகை வந்துடும். நீங்கள் அரசியலுக்கு வந்ததுக்கப்புறம் வேறு, வருவதற்கு முன்பாடியே விஜயை தேடி போய் பேச்சுவார்த்தை நடத்தக்கூடிய நிலைமைக்கு விஜய் கொண்டு வந்துடுவாப்புல. நாளைக்கு விஜயும் சீமானும் சேர்ந்து பேச்சுவார்த்தையில் உட்காந்து நாளைக்கு இதுக்கு அவங்க என்ன சொல்கிறாங்களோ அந்த டிமாண்டு கட்டுப்படக்கூடிய அளவுக்கு ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய விஷயம் என்னன்னாக்கா, அவங்கள்ட்ட யங்ஸ்டர்ஸ், அந்த யங்ஸ்டர்ஸ் எப்படின்னா பெரிய நெட்வொர்க் வச்சுருக்கிறான். நீங்கள் மற்ற ஆட்கள் மாதிரி கட்சி நபர்கள் மாதிரி கிடையாது, காசு கொடுத்தா கூட்டத்துக்கு வர்றது, அதுக்கப்புறம் சாரத்தை குடிச்சிட்டு குப்புறப்படுறது கிடையாது. இங்கே தமிழ்நாட்டில் நீங்கள் ஒரு மூலையில் விஜய் ரசிகரை தொட்டிங்கனாக்கா தமிழ்நாடு முழுக்க தீயாக பரவி வரும். அவங்க தனித்தனியாக குரூப் வச்சுருக்கிறானுங்க. அப்போ என்ன ஆகுன்னு பாருங்கள். அதாவது விஜயோட ரசிகர்கள் மட்டும்தான் எல்லா கட்சியிலுமே இருக்கிறான். உங்களுக்கு புரியுதா அதோடைய சீரியஸ்னஸ்? புரியுதா? இப்போது திமுக மட்டும் இருப்பான், அதிமுக மட்டும் இருப்பான், பிஜேபினா பிஜேபி, காங்கிரஸ்னா காங்கிரஸ். ஆனால் விஜய் ரசிகர் மட்டும் எல்லா கட்சியிலும் இருக்கிறான். நாளைக்கு அவனை தொட்டிங்கன்னா எல்லா கட்சியும் உள்ளே வரும்போது நாளைக்கு விஜய் தன்னறியாமல் எல்லா கட்சியும் உள்ளே கொண்டு வரக்கூடிய வேலையும் பார்த்துடுறாரா? அப்போது
எந்த அளவுக்கு ஒரு சம்பிச்சு போகும் தமிழ்நாடுனாக்கா, நாளைக்கு இந்த விவசாயம் மண்ணும் நிலமும் காப்பாற்றக்கூடிய ஒரு பெரிய மாற்றத்திற்கான விதையாக இருக்கும். விஜய் இதுக்குள்ளே வந்துட்டார்னா உள்ளபடி வந்து எல்லா மக்களும் வரவேற்பாங்க. வருவாரான்றதை நானும் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். வரணும், வந்தார்னாக்கா ஒரு நல்ல மாற்றம் கொடுக்க முடியும் நம்புறேன் நான். ஓகே சார், இப்போ விஜய் அவர்களை வந்து நெருக்கடி கொடுத்து, ஏன்னா அவர் சொன்னது பார்த்தீங்கன்னா 2026 தான் என்னோட டார்கெட் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அவருக்கு நெருக்கடி கொடுத்து அவரை வந்து ஆஃப் பண்ண வாய்ப்பு இருக்கா? விஜய்க்கு கொடுக்கக்கூடிய எல்லா நெருக்கடி கொடுத்ததுக்கப்புறம் எடுத்த முன்னெடுப்பு தான் இது. நீங்கள் ரொம்ப சாதாரணமாக விஜய் வந்து ரொம்ப சாமானியனாக வந்தோம், படத்தில் நடித்தோம், தான் வேலையை பார்த்தோம், தான் உண்டு தான் வேலை உண்டுகிட்டு இருந்தார். நீங்கள் என்ன பண்ணீங்கன்னாக்கா தொடர்ந்து விஜய் வந்து நெருக்கடிக்கு உள்ளாக்குனீங்க, அடின்னு அடிச்சிங்க. அதாவது விஜயகாந்த் எப்படி நீங்கள் அடிச்சிங்களோ, விஜயகாந்த் அடித்ததுக்கு பிறகு தான் விஜயகாந்த் அரசியலுக்குள்ளே வந்தார். கலைஞர் என்ற ஒரு மாபெரும் சக்தியாக இருந்தக்கூடிய நபரை தூக்கி வெளியெறிஞ்சிட்டு எதிர்க்கட்சி தலைவர் அந்தஸ்தை இல்லாமல் செஞ்சுட்டு கடைசி வரைக்கும் சட்டமன்றத்துக்குள்ளே வரவிடாமல் செஞ்சுட்டு தான் விஜயகாந்த் அவர் மறைஞ்சார். இப்போது அதே மாதிரியான பிரச்சனை விஜய்க்கு செய்றீங்க. அப்போது விஜயகாந்துக்காவது இருந்தது ஒரு தொண்டர் பலம் மட்டும். இங்கே விஜய்க்கு இருப்பது தொண்டர் பலம், ரசிகர் பலம். அதாவது கிட்டத்தட்ட ரஜினிக்கு இருக்கக்கூடிய ஒரு மாஸ் இமேஜ் இருக்குது, விஜயகாந்த் இருக்கக்கூடிய அரசியல் கட்டமைப்பு இருக்குது. இதெல்லாத்தையும் வச்சுக்கிட்டு விஜய் நாளைக்கு உள்ளே வரான்னும் பொழுது ஒரு மிகப்பெரிய ஒரு இம்பாக்ட் ஏற்படுத்துவார். அப்படி இருக்கும்போது நீங்கள் அவர்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்திடலாம், அவரை வந்து நீங்கள் முடிச்சு விட்டலாம்னு நினைக்கிறது சாத்தியமே கிடையாது. விஜயோடைய அரசியல் முன்னெடுப்பு வந்த பிறகு நான் நம்புவது என்னவென்றால், இனி ஊருக்குள்ளே அந்த பொம்பளை பிள்ளை மேலே கை வைக்கிறான் தெரியுங்களா, பெண்கள் மீது கை வைக்கிறது, குழந்தை மீது கை வைப்பது, பாலியல் அத்துமுறை செய்கிறது, இந்த விஷயம் வந்து நிச்சயமாக அதுக்கப்புறம் வந்து தடுத்து நிப்பாட்டப்பட்டு நம்புகிறேன். அதுக்கு மீறி நீங்கள் பொம்பளை பிள்ளைங்க மேலேயோ குழந்தைங்க மேலேயோ கை வச்சிங்கனாக்கா எல்லா பொறிய பேலையும் தூக்கி போட்டு ரசிகர்களையும் மிதித்து உங்களை கையால் உடைக்கக்கூடிய வேலை செய்வாங்க. ஏன்னா அந்த கட்டமைப்பு வேறு மாதிரி இருக்கும். விஜய் வந்து இங்கே சாதி மத அரசியலை உடைக்கணும்னு நினைக்கிறாப்புல. இந்த திராவிட கட்சிகள் இது வரைக்கும் நம்மளை ஏமாத்தின விஷயத்தை முடிக்கணும்னு நினைக்கிறாப்புல. சினிமாவை ஆக்கிரமித்து வச்சுக்கிட்டு இந்த ஒரு குடும்பம் வந்து அங்கே கபலீகரம் செஞ்சதை முடிக்கணும்னு நினைக்கிறாப்புல. தமிழ்நாட்டு விவசாய நலனை காக்கணும்னு நினைக்கிறாப்புல. விஜயை வந்து நீங்கள் வந்து எந்த மாதிரி போர்ட்ரேட் பண்ணீங்கன்னா, ஒரு சில நபர்கள் வந்து அவர் விஜய் ஹிந்துன்னு சொல்கிறதும், ஒரு சில பேர் ஜோசப் விஜய் சொல்லி அவருக்கு வேறு ஒரு அடையாளம் கொடுப்பதும், சில பேர்கள் வந்து அவருடைய பர்சனல் லைஃப்பை பற்றி பேசுவதும், இன்னும் சில பேர் வந்து இப்போ பேச வச்சுருக்கானுங்க திமுக சார்பாக 2-3 டேரக்டர்லாம் பேசியிருக்கானுங்க. விஜய்க்கு இத்தனைக்கு விஜய் வச்சு படம் பண்ண டேரக்டர். விஜய்க்கு வந்து பேசலாம் தெரியாது, அவர் அரசியலில் வந்து நாளைக்கு ப்ரெஸ் மீட்டில் எதிர்கொள்வாரான்னு முட்டா பைய மாதிரி கேள்வி கேட்குறேன். ஏண்டா உங்களுக்கு பல படத்தை போட்டு உங்களுக்கு வந்து என்ன சொல்கிறது, அடுத்தடுத்து 3 படத்தை கொடுத்து உங்களுக்கு வாழ்க்கை கொடுத்த விஜய் தான், உங்களுக்கு சோறு போட்டதும் விஜய் தான். விஜய் நீங்கள் எழுதி கொடுத்த வசனத்தையே அந்தளவுக்கு பேசும் பொழுது தனக்கு தமிழ்நாட்டில் திமுக எதிர்த்து நம்ம களங்காண போகிறோம், இன்றைக்கி இவ்வளோ அரசியல் கட்சிகள் இருக்குது, நம்ம என்ன செய்ய போகிறோம், எந்த அரசியல் அறிவும் புரிதலும் எல்லாமே பண்ணுவார். விஜய் வந்து பர்சனலாகவே பார்த்தீங்கன்னாக்கா ஹியூமர் சென்ஸ் மிக்க ஒரு ஆள். அவருக்கு அந்த ஹியூமன் சென்ஸ் வேறு யார்ட்டையுமே இருக்க முடியாது. டைமிங் இருக்குல்ல, நீங்கள் ஸ்பாட்டில் நான் விஜயை பார்த்துருக்கேன், நான் 2-3 ஷூட்டிங்கில் வந்து ஸ்பாட்டில் விஜய் பார்த்துருக்கேன். அவர் பேசக்கூடிய, ஏன்னா நமக்கு அந்த தொடர்புகள் நிறைய இருக்குது அப்படின்றதுனால சொல்கிறேன். அந்த டைமிங் சென்ஸ் விஜய்க்கு இருக்கிற மாதிரி அந்த ஹியூமர் சென்ஸ் யாருக்குமே கிடையாது. அந்த ஹியூமர் அதிகமாக உள்ள ஆட்களில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா டைமிங் வந்து ரொம்ப கரெக்டாக இருக்கும். பேச தெரியாதுன்றீங்க. விஜய் வந்து முதல் மாநாட்டில் பேசுவார்ல, அன்றைக்கி தமிழ்நாடு மிகப்பெரிய ஒரு அதிர்வலை ஏற்படுத்தும். அந்த மாநாட்டுக்கு யாரெல்லாம் அழைக்க போகிறான்னு ஒரு விஷயம் இருக்குது. இன்றைக்கே திமுக அதிமுகன்னு மட்டும் கிடையாது, பல கட்சியில் இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர்கள் முதல் கொண்டு விஜயிடம் பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. எதுக்கு? அவர் கட்சிக்கு வர்றதுக்கு. ஏன்னா அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு ஃப்யூச்சர் வந்து 2026க்கு அடுத்து வரக்கூடிய எலெக்ஷன் இருக்குல்ல, இந்த எலெக்ஷன் மட்டும் கிடையாது, இதுக்கு அடுத்து வரக்கூடிய எலெக்ஷனில் விஜய் வந்து ஒருவேளை ஆளுங்கட்சியாகவோ அது வந்து அதை விட மிகப்பெரிய ஒரு மாற்று சக்தியாக வருவார்ன்றதை அந்த அரசியல் நோக்கங்கள் எல்லாமே வந்து இன்றைக்கே சர்வே எடுத்து சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. நம்மளது இப்போவே எல்லாம் பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க. ஆனால் விஜய் எப்படி ஒரு கட்டமைப்பை உருவாக்கலான்னு பார்க்குறாருன்னா, பொலிட்டிக்கல் கேரியரில் இது வரைக்கும் இருந்தவனில் புறம்போக்கு எவனும் இருக்கக்கூடாது. இந்த மாதிரியான தேவையில்லாத கேஸ் வாங்கின நபராக இருக்கட்டும், அதாவது நாட்டுக்காக போகிறது வேறு, பாட்டிலுக்கு 10 ரூபா வாங்கிட்டு உள்ளே போகிறதுன்னு ஒன்று இருக்குல்ல, அந்த மாதிரி பிரச்சனை இருக்கக்கூடாது. இன்னும் சொல்லப்போனால் குற்ற வழக்குகள் அதிகமாக இருக்கக்கூடாது. சாதி ரீதியாக அவர்கள் மீது எந்த ஒரு பிரச்சனைகள் செய்யாத நபராக இருக்கணும். குறிப்பாக ஊழல் செய்யாத ஒரு சரியான ஒரு நபராக இருக்கக்கூடிய நபர்களை தேர்ந்தெடுத்து தன் கட்சியில் பொறுப்பாளர்களாக போடக்கூடிய வேலை செய்கிறார். வெறும் ரசிகரை மட்டும் வச்சு அவர் நம்பி வரல, இந்த மாதிரி வந்து பல கட்டமைப்புகளை உருவாக்குறாரு. ரெண்டாவது, அவர் வந்து இந்த ஐடி விங் இருக்கிறது இல்லையா, அந்த ஐடி விங்கை ஒரு பக்கம் ஸ்ட்ராங் பண்ணிகிட்டே வராரு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னாக்கா லீகல் டீம், விஜய் கட்சிக்கான லீகல் டீமை ரொம்ப ஸ்ட்ராங் பண்ணுறாரு. ஸோ இதெல்லாம் வந்து பெரிய இம்பேக்ட் ஏற்படுத்தும். இதை தாண்டி அன்றைக்கி அந்த மாநாடுக்கு எந்தெந்த அரசியல் கட்சி தலைவர்களை அழைக்கிறாரு, அன்றைக்கி யார் யாரெல்லாம் போய் கலந்துக்க போகிறாங்கன்றது நீங்கள் வந்து சர்ப்ரைஸாக இருக்கும் உங்களுக்கு கேள்விப்பட்டா. எனக்கு இப்போ ஒரு சில தகவல் தெரியும், நான் வந்து அது பேசிக்கிட்டு இருக்கிறதுனால எனக்கு தெரியும். அந்த மாநாட்டில் எதிர்பார்க்காத இந்த நபர்லாம் வந்திருக்கிறாங்களா. ஏன்னா எல்லா நபர்களுக்கும் ஒரு விஷயம் புரிஞ்சிருச்சு, ரஜினி போல் கிடையாது விஜய், ஒரு பெரிய இம்பேக்டை ஏற்படுத்துவார். இன்றைக்கி நான் சொல்லும் பொழுது ஒரு சில பேர் வந்து நகைப்பாக கூட சொல்லுவாங்க, விஜய் வந்து பார்ப்போம் ஒரு 2 எலெக்ஷனை தாண்டாரான்னு சொல்லிட்டு. ஆனால் எந்த அளவுக்கு அரசியல் தெரிஞ்ச நபர்களும் சரி, அந்த நீங்கள் சொல்கிறாங்களா சர்வே எடுக்கிறாங்கல்ல,
சும்மா சர்வேனா அந்த எவனோ ஒருத்தன் மற்ற சர்வே சொல்கிறான் பாருங்க, 1 லட்சம் ஓட்டு வித்தியாசத்தில் ஜெயிக்காட்டினா வந்து கலைச்சிருவேன் நிறுவனத்தை, அந்த மாதிரிலாம் கிடையாது. இது வந்து இந்த ரியல் சர்வே பண்ணக்கூடிய பல நபர்கள்ட்ட அவங்க பேசுவார்த்தை நடத்தும்போது அந்த ரேஷியோ எந்த அளவுக்கு போகும், அவர் என்ன மாதிரி ஸ்ட்ராட்டஜிக்கலாக வருவார்னு சொல்லும் பொழுது ரொம்ப பெரிய இம்பாக்ட் ஏற்படுத்துவதற்கான வேலை செய்கிறாரு விஜய். அரசியலுக்கு வந்த பிறகு தமிழ்நாட்டில் இந்த சாதிய பாகுபாடுகளை ஒழிக்கக்கூடிய வேலையை அண்ணன் சீமானும் சேர்ந்து செய்யணும். குறிப்பாக திருமாவளவன் கூடயும் இப்போ பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கிறாங்க. 2026 மிகப்பெரிய கூட்டணி வந்து விஜய் தலைமையில் அல்லது விஜயோடு சேர்ந்து ஒருங்கிணைஞ்சு எல்லாமே இருக்கும். அதுக்கு முன்னாடி திமுக வந்து 2 பேருக்கு சிண்டு முடிஞ்ச வர்ற வேலையெல்லாம் போய் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. சீமான் இவ்வளோ வருஷமாக இருக்கார், அவருக்கு கீழே வந்து அவர் வந்து விஜய்க்கு கீழே போகிறதா, விஜய் வந்து புதுசாக வராரு அவர் வந்து சீமானு கீழே போகிறதான்னு இந்த சிண்டு முடிக்கிற வேலையை பார்க்குறானுங்க. இது எடுபடாது. ஏன்னா இந்த களம் வந்து தமிழ்நாட்டு மண்ணை காப்பாற்றணுன்ற ஒரு நோக்கத்தில் விஜயும் இருக்கிறாரு, சீமான் இருக்கிற பொழுது நீங்கள் என்ன வேணால் கிண்டி விடுங்க. எப்படி அண்ணாமலைக்கும் தமிழிசைக்கும் பெரிய பிரச்சனையாச்சுன்னு திமுககாரன் பயங்கரமாக கிண்டி விட்டு பயங்கரமாக அறிக்கைலாம் கொடுத்தாங்க. அண்ணாமலை தமிழிசை சேர்ந்ததுக்கப்புறம் செருப்பு சாரில் முக்கி அடித்த மாதிரி ஆச்சுல, அதுபோல் தான் இதுலேயும் நடக்குமே தவிர வேறு பெருசாக நடக்காது. ஆனால் விஜயோடைய வருகை தமிழ்நாட்டுக்கு மிகப்பெரிய நல்லது நடக்கும்ன்றது மக்களுடைய எதிர்பார்ப்பு. நான் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஓகே சார், எங்களோடு இணைந்து பல்வேறு எக்ஸ்க்ளூசிவான தகவலை பகிர்ந்ததுக்கு நன்றி சார். நன்றி வினோத்.